போலி பாஸ்போர்ட் பெற்ற நபர்களின் விவரங்களை சரிபார்த்த காவலர்களை ஏன் இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கவில்லை என்று கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கு தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் தனியார் இ-சேவை மையம் நடத்தி வரும் ராஜு என்பவர் ஜாமீன் கேட்டு தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அந்த மனுவில் வாடிக்கையாளர் ஒருவருக்கு போலீசார் விசாரணை முடிந்து பாஸ்போர்ட் பெற்றுக் கொடுத்ததாகவும், ஆனால் போலி முகவரி மூலம் விண்ணப்பித்து போலி பாஸ்போர்ட் பெற்றுக் கொடுத்ததாக கூறி தன்னை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தண்டபாணி, காவல்துறை உதவி இல்லாமல் யாரும் போலி பாஸ்போர்ட் பெற முடியுமா என கேள்வி எழுப்பி, போலி பாஸ்போர்ட் பெற்ற நபர்களின் விவரங்களை சரிபார்த்த காவல்துறை அதிகாரிகள் மீது ஏன் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்படவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். இந்த வழக்கில் நேரில் ஆஜரான பட்டுக்கோட்டை டிஎஸ்பி வழக்கு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விரைவாக வழக்கை முடிப்பதாகவும் தெரிவித்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டும் வழக்கை 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தவறுதலாக சம்பள நிர்ணயம் செய்துவிட்டு சம்பளத்தில் பிடித்தம் செய்ததால் வழக்கு தொடர்ந்த காவலருக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் தாமாக முன்வந்து வழக்கு தொடுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. சென்னை ஆவடி தமிழ்நாடு சிறப்பு போலீஸ் படை பிரிவில் பணியாற்றும் எஸ். ராஜாவுக்கு கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் 2012ஆம் ஆண்டு வரை கூடுதலாக சம்பளம் வழங்கப்பட்டதாக கூறி அதை பிடித்தம் செய்யுமாறு பூந்தமல்லி கமாண்டன்ட் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதை எதிர்த்து எஸ். ராஜா தொடுத்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக தமிழக அரசு உரிய விளக்கம் தர வேண்டும் எனவும், சம்பள பிடித்தம் செய்ய உத்தரவு பிறப்பித்த கமாண்டன்ட் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி ஜே. சத்யநாராயண பிரசாத் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கமாண்டன்ட் ஐயாசாமி நேரில் ஆஜரானார். அப்போது மனுதாரர் வழக்கை திரும்ப பெறுவதாக நீதிபதியிடம் தெரிவித்தார். அப்போது மனுதாரர் வழக்கை திரும்ப பெறுவதாக கூறுவதில் இருந்தே அவர் மிரட்டப்பட்டுள்ளார் என்று தெரிகிறது என்று நீதிபதி தெரிவித்தார். மனுதாரருக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அவர்கள் மீது நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு தொடரும் என்றும் எச்சரித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.